ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அண்டு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து எந்த விதமான ப்ரமோஷன்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ப்ராடக்ட்டு. ஒரு பாட்டில், ஆக்சுவலாக இது வந்து 2வது பாட்டில். இன்னொரு பாட்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து நான் 2 பாட்டில்ஸ், ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எதுக்கு நான் 2வது பாட்டில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் ப்ராடக்ட் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டில் எனக்கே வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தனால அதுக்குண்டான ப்ரொஃபஷ்னல் ஷாம்பூஸ் அண்ட் போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரிவிச்சுக்கல. அதுக்கப்புறம் நான் எல்லாமே ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு என்னோடய நேச்சுரல் ஹேர்ஸ், இது வந்து கேர்ள்ஸ். ஸோ நேச்சுரல் ஹேர்ஸ் வந்து நான் இப்போ நான் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல்பில் வந்து ரொம்பவே டேண்ட்ரஃப் அதிகமாகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஷாம்பு பேர் அனாட்டமி இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது, எனக்குமே டேண்ட்ரஃப் இருந்தது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது இன்ஸ்டாவில் பார்த்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷாம்பு போடுறப்போ எனக்கு சீரியஸாகவே வந்து எனக்கு இதோட எஃபெக்ட் எனக்கு தெரியல. நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஷாம்பு போட்டு கண்டிஷ்னர் போட்டு குளிச்சுட்டு போயாச்சு. இதோட எஃபெக்ட் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, ஒரு பாட்டில் எனக்கு தீந்துருச்சு. அதை திருப்பி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வரத்துக்குள்ளே நான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற சம் ஷாம்பூஸில் டேண்ட்ரஃப் இருக்கும் இல்லைங்களா, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, அதை வந்து யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி அது ஒரு ஹாஃப் பாட்டில் காலி ஆயிடுச்சு. இது வந்துருச்சு, இந்த ஷாம்பு வந்துருச்சு. பட் ஆனாலும் சரி ஓகே, அந்த ஷாம்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அது யூஸ் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து இப்படி இப்படி ஸோ இது பண்ணிவிட்டு கீழே இது பண்ணால் ஃபுல்லாக டேண்ட்ரஃப் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ உதிருதே, இந்த மாதிரி நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரவே வராதே, இவ்வளோ உதிருதே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். கடைசியில் வந்து நல்லா திங்க் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, ஓகே நம்ம ஷாம்பூஸ் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஏன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் அந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதை அப்படியே பாதியாக ஒதுக்கிட்டு திருப்பி பேக்கிங் ஓப்பன் பண்ணி இந்த ஷாம்பு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் எனக்கு போகலை, இது யூஸ் பண்ணி எனக்கு இன்னும் 2-3 டேஸ் தான் ஆகுது. ஆனால் போயிடும்னு நம்புகிறேன். ஏன்னா இதை முதல்லையே நான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு இது போயிருக்கு. ஸோ போயிடும்னு நம்புகிறேன். ஸோ யாருக்காச்சும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டு நிறையா டேண்ட்ரஃப் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதாகும், கிளியர் ஆகும். நான் வந்து அதில் வந்து பயனடைஞ்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ண முடியுமோ டேண்ட்ரஃப்க்கு எல்லா ஷாம்புவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் மெடிக்கலில் கூட ஷாம்பூஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு டேண்ட்ரஃப் போகவே இல்லை. ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன், இதனால் எனக்கு குறைஞ்சிருக்கு, போயிருச்சுன்னு சொல்லலை, இதனால் எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் ஏதாச்சும் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஷாம்பு போட்டு எனக்கு ஓகேவாக இருக்குது. இன்னும் வேறு ஏதாச்சும் பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக. ஸோ இது எதனாலனா, இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் அந்த டேண்ட்ரஃப் வந்து நம்ம ஏதாச்சும் தலையில் சொரிஞ்சிட்டு அப்படியே ஸ்கின்னில் வச்சுருவோம். வைக்கும்போது பாருங்கள் பிம்பிள்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுது, இல்லைன்னா பிளாக் டாட்ஸ் ஆயிடுது. எனக்கு வந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும், பிளாக் டாட்ஸ்லாம் ஆகுது. என்னோடது வந்து கிளியர் ஸ்கின்னு, எனக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கும். நானுமே வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹெட் வாஷ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லோஸ் மாற்றிடுறேன், கோம் க்ளீன் பண்ணிடுறேன், ஆயில் பாத் எடுக்கிறேன், எல்லாமே பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் பார்லரில் கூட சிட்டிங்ஸ் எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு டேண்ட்ரஃப் குறையில. யாருக்காச்சும் இதை விட பெஸ்ட் ரெமெடி இருந்தால் எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பயனடைஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இந்த ஷாம்பு இஸ் த பெஸ்ட். எனக்கு இதை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, இது கண்டிஷ்னர், ஆனால் எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியல, எனக்கு இந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும்னு தெரியல. ஏன்னா எந்த வந்து ட்ரை ஹேரு, என்ன தான் இந்த கண்டிஷ்னரை போட்டு என் ஹேரில் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ஆகலை. போட்டதுக்கு சிக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் எனக்கு இந்த கண்டிஷ்னர்னால எனக்கு தெரில. பட் திஸ் இஸ் ஸோ குட்.
யாருக்காச்சும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் 2வது பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். யாராச்சும் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட நான் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன்ஸோ எதுவுமே கிடையாது. நானே இப்போ தான் நியூ யூடியூபர். நான் வந்து இன்னும் ப்ரொமோஷன்ஸுக்கெலாம் வரல. இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணேன். நல்லா கூலிங்காக இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஸ்கேல்ப் வந்து நல்லா சில்லுன்னே இருக்கும். ஸோ சரி, இது ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போட்டது தான். வேறு எந்த எண்ணமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. வேணும்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேர் அனாட்டமி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ இதுதான் இன்ஸ்டாவில் கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் லிங்க் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். த பெஸ்ட் ஷாம்பூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏதாச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.